வணக்கம் நேயர்களே. பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை என்பது மன வலிமை, உடல் வலிமை மட்டுமின்றி ஆளுமைத்திறன், எதிர்ப்பறிவை அறிதல், வலதுபடுத்தும் தன்மை இவற்றோடு கூட மிக முக்கியமான ஒன்றை நமக்கு அளிக்கிறது. அதுதான் தனி மனித ஒழுக்கம். ஒரு தனி மனிதனோ நாடோ முன்னேற வேண்டுமென்றால் தனி மனித ஒழுக்கம் மிக அவசியம். காரணம், தனி மனித குழுக்கள் தான் சமூகம் என்று அழைக்கிறோம். ஆக சமூகம் சிறப்பாக செயல்பட இயங்க தனி மனித ஒழுக்கம் தேவைப்படுகிறது. இந்த தனி மனித ஒழுக்கம்தான் சமூகத்தில் பிரதிபலிப்பு. இந்த ஒழுக்கத்தை அளிக்கக்கூடியது தற்காப்பு கலை பயிற்சி மட்டும்தான். காரணம், தற்காப்பு கலை பயிற்சி பெறும்பொழுது அடுத்தவரை மதித்தல், அடுத்தவரை சீண்டாமல் இருத்தல், அடுத்தவர் மீது பொறாமைப்படாமல் இருத்தல், மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருத்தல், நல் ஒழுக்கம், தவறான பழக்கத்துக்கு அடிமை ஆகாமல் இருத்தல் ஆகியவை அளிக்கிறது தற்காப்பு கலை பயிற்சி. இந்த பயிற்சியின் வாயிலாக உங்களுடைய ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் செம்மைப்படுத்தி உங்களுடைய பார்வையை ஒருமுகப்படுத்தும் போது வெற்றி நிச்சயம். இதுக்கு தேவை தற்காப்பு கலை பயிற்சி மிக மிக அவசியம். சரி, பார்க்க இருப்பது ஒரு புதிய உத்தியை குறுக்கு தடுப்பு இருக்கு. புதிய பாறைகள் மாற்று உத்தியை பார்த்த உத்தி பல உண்டு, குறுக்கு தடுப்பு இருக்கு. அதாவது தடுக்கும் முறை பல உண்டு. கரதக்கலையில் குறுக்கு தடுப்பு என்று கூட போசார் இருக்கு. நாம் அந்த தடுப்பு நாம் செய்த அடுத்த கணமே நாம் உத்தி என்ன இது பார்த்தது தான் வந்து பார்ப்போம். காரணம் உங்களுடைய ஞாபகம் விட்டது. முதல் உத்தி, அடுத்த கணமே கையை நாம் பிடிப்பதுதான் முறிக்கொண்டு. அடுத்து பார்த்தது அடுத்த கிழமை பிரித்து உள்சென்று பிடிபடுவதுதான். அடுத்து பார்த்தது தடுத்தோம், சுழற்றில் பிடித்தோம், கையை உடைத்து தாக்குவது. அடுத்து பார்த்தோம் பிடித்தவாறு முடிவு பிடித்து தாக்கு முடிவு பார்த்தோம். அடுத்து பார்த்தது குறுக்கு தடுப்பு, தாக்கி தட்டு முத்தி பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் குறுக்கு தடுப்பு, தாக்கி முடிவுபடுத்தி இழுப்பதுதான். இந்த பலவிதம் பார்த்து வந்தோம். பார்க்க இருப்பது ஒரு மாற்று உத்தி என்னவென்றால், தடுத்த பிறகு இதை நாம் இழுத்து மடக்கி அதன் பிறகு நாம் சுழற்றும் இதை பார்த்தோம். இதுக்கு மாற்று என்ன? அதாவது நேரம் கடத்தாமல் எளிய புத்தி, அது நுணுக்கம் அமைய வேண்டும். மாற்றாக அந்த மாற்றியை பாருங்கள். தடுங்கள், பிடியுங்கள், இதை இழுக்க வேண்டாம். கையை பிடித்தவாறே சொல்லும் போது இந்த வசம் தாக்கும் பொழுது தடுத்து அது தள்ளி கையை பிடித்தவாறு முன்னோக்கி சென்ற இதை நாம் கீழே வீழ்த்துவதை பார்த்தோம். இதுக்கு மாற்று என்ன? இந்த புத்தியை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேர காலம் எடுக்கும் இல்லையா? இன்றைய அவசர உலகத்திற்கு நம்ம தேவை வேகமான புத்தி, எளிமையாக இருக்கும் இல்லையா? நேரங்காலம் இருக்கக்கூடாது. இதுக்கு மாற்று என்னவென்றால், தடுங்கள், மதியம் பாருங்கள், தடுங்கள். அடுத்த கணமே கையை நீங்கள் மாற்றி பிடிக்கும் பொழுது மறு கையால் கையை பிடித்து சுழற்றுங்கள், கத்தி விடுபடும். மேலும் நாம் அவன் நம் பிடியில் வைத்துக் கொள்வதற்காக பிடித்தவாறே உள்ளே செல்லுங்கள். பார்த்தீங்களா? இப்போ அவன் மறு கையோ கால் தூக்க இயலாது. காரணம், இந்த மணிக்கட்டு, குழந்தை முட்டி அனைத்தும் நேர்மாறாக சுழல்வதால். முதல் செயல் தடுத்தல். தாக்குங்க, தடுங்க, முதல்களை பிடிங்க, பிடிச்சு கீழே கொண்டு வாங்க. ரைட், கரெக்டு. அப்படியே அடுத்துங்க, கத்தி வழிபடும். மேல் நோக்கி தூக்குங்க, கையை மேல் நோக்கி தூக்குங்க. உள்ளே வாங்க, பிடிச்சவாறு போங்க, பிடிங்க, அழுத்துங்க. அதாவது இந்த பிடி
அழுத்துங்க. ஆமாம், நீங்கள் வாங்க, பயிற்சி பெறணும். ஐய், பிடிங்க கையால், உள்ளே போங்க, தூக்குங்க மேலே. அதாவது கை இப்படி வரணும். மறுபடியும் வாங்க, தாக்குங்க, தடுங்க, முதல்ல கையை கீழே கொண்டு வாங்க, இருங்க. இப்போ மறு கையால் பிடிங்க, கத்தி விடுபடும். இப்போ பிடி விடாதீங்க, அப்படி உள்ளே வாங்க. கையை விட்டீங்க, கையை விடக்கூடாது. அதாவது தாக்கு நீங்கள் வந்தீங்க இல்லையா, பிடித்து இந்த பிடி விடாமல் தான் நீங்கள் உள்ளே போகணும். சரியா? குறுக்கு தடுக்க தடுத்தல் தான். தடுங்க, முதல்ல தாக்குங்க. சரி, கையை கீழே பிடிங்க. சரி, திருப்புங்க கையை, அப்படியே அப்படி திரும்பிங்க. வாங்க, உள்ளே வாங்க, அப்படியே சுற்றுங்க, தூக்குங்க. அதாவது மறுபடியும் பாருங்கள், தாக்குங்க மேலே, வாங்க, தாக்குங்க, வாங்க, பாருங்கள். முதல் செயல். 2 செயல். 3 கத்தி விடுபடுது. தூக்கினவாறே உள்ளே செல்ல வேண்டும். சரியா? பயிற்சி மிக அவசியம். பயிற்சி பெறும்பொழுது ஒவ்வொரு செயலாக பயிற்சி பெறுங்கள், பொறுமையாக. தேர்ச்சி பெற்ற பிறகுதான் வேகம். சரியா? என்ன செய்யுங்க. செயல் 1, தடுங்க, கையை பிடிங்க. செயல் 2. 3, கத்தி விடுபடணும், அழுத்துங்க. இந்த பிடி அப்படியே இருக்கட்டும், உள்ளே போங்க, அப்படி உள்ளே போங்க. இந்த பிடி, இந்த கையை பிடிங்க, பிடிங்க, விடுங்க. இந்த பிடி வேணும், இந்த பிடியை நீங்கள் விடக்கூடாது. மறுபடியும் வாங்க, அப்படியே தாக்குங்க, கத்தி இல்லாமல் தடுங்க, பிடிங்க, பிடிங்க, திருப்புங்க, உள்ளே வாங்க. உள்ள இந்த கை விடக்கூடாது, இந்த கை விடலாம். சரியா? மறுபடியும் வாங்க, போங்க, வாங்க, தாக்குங்க. சரி, கை பிடிங்க. 2, 3. இந்த பிடி விடாதீங்க, இதை விடுங்க. உள்ளே வாங்க, பொறுமையா பிடிங்க, பிடிங்க. இந்த கையை மேலே தூக்குங்க, அது திருப்பி தூக்குங்க, தூக்கு மேலே அழுத்தி. பார்த்த பயிற்சி எளிமைதான். உங்களுக்கு அதனுடைய எளிமையும் வலிமையும் புரிந்திருக்கும். பயிற்சி அவசியம். பயிற்சி பெற பெற ஒரு வகையில் தற்காப்பு, மறுவகையில் உடற்பயிற்சி. அது மட்டுமின்றி போன்ற பயிற்சியின் மூலம், அதாவது தற்காப்பு கலை பயிற்சியின் மூலம் உங்களுடைய அறிய முடியும். உங்களுடைய அறிவின் மூலம் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என அறிந்து அவர்களை கூட்டியோ குறைத்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த தற்காப்பு கலை பயிற்சி மட்டுமே.